டிக்டாக்கை அமெரிக்காவில் பயன்படுத்த மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் வாங்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருப்பதாக சீன நிறுவனத்தின் டிக்டாக்கை அமெரிக்கா தடை செய்திருந்த நிலையில் தற்போது புதிய அதிபர் அதை தளர்த்தி உள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் டிக்டாக்கை வாங்க மைக்ரோசாஃப்ட் திட்டமிட்டு வருவதாக கூறப்படுகிறது. இந்தியாவில் டிஜிட்டல் பேமெண்டில் UPIயின் பயன்பாடு 80% அதிகரித்திருப்பதாக RBI தெரிவித்திருக்கிறது. 2019ஆம் ஆண்டு 34% இருந்த UPI பயன்பாடு தற்போது 80% அதிகரித்துள்ளதாகவும் 5 ஆண்டுகளில் UPIயின் ஒட்டுமொத்த சராசரி வளர்ச்சி 74% என்றும் குறிப்பிட்டுள்ளது. இந்நிலையில் நெஃப்ட் உள்ளிட்ட டிஜிட்டல் பயன்பாடுகள் 66%இலிருந்து 17% குறைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. என்றும் உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரியில் கண்டாங்கி சேலை இப்போது பரபரப்பாக விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது. புத்தகத்திற்கு உடனே அழையுங்கள் 701002 9823 9315077173 மற்றும் 8925917667. கடைசி தரியில் கண்டாங்கி சேலை.